அனைவருக்கும் வணக்கம். நாங்க இங்கே பார்க்க போறது பிள்ளை அழுத கண்ணீருண்ட பார்ட் 2. சரியா? இந்த வீடியோக்குள்ள வந்தார்கள் மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட நானும் என்ன விட்டுருந்தா அதை மனசுல வச்சுக்கொள்ளாங்க. அதை விட நான் இந்த பார்ட் 2 வீடியோ உங்களுக்காண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போவோம். நான் உங்கள் HT லிட்டில் மாஸ்டர். நாங்க என்னத்தோட குறியா விட்டு நாங்க இதுல முதலாவது என்ன நடந்திருக்கும்? இவர் எலியார் பால் எடுத்து குடிச்சிட்டார். அப்ப ஆட்டக்காட போக ஆட்டக்கா சொல்றா வயல்ல இருந்து வயல்ல போய் கொஞ்சம் புல்லு தாண்டு. அப்ப இவர் வயலுக்கு போறார். அப்ப வயலம்மா என்னடே நானே இப்படி பார்த்துக்கொண்டு இப்படி ஒரு இதுல இருக்கிறேன், நீ என்னோட தந்தி இருக்கிறான்ட்டு. அப்ப அந்த பிள்ளை அழுதவன் இருக்குமேண்ட இப்பதான் இந்த கதையை சொல்றாரா வயலம்மாட்ட. அப்ப இங்கால நாங்கள் பார்க்க போறோம். அடுத்ததா அப்போ ஒன்று செய் ராசா என்றா. அப்ப நீ ஒன்று செய், சரியா? என கொஞ்சம் தண்ணி தந்தி என்றால் நான் உனக்கு புல்லு தாரன். தண்ணி தந்தி இல்ல நானா புல்லு தாரன் என்ற மாதிரி அவ சொல்றான். சரியா? அப்ப தண்ணி தந்தால் புல்லு தருவியலோ, தண்ணி தந்தா புல்லு தருவியலோ பிரத்தராவிட்டா. அப்ப தண்ணி தந்தா புல்லு தருவியலோ என்றத கேக்குறார் அவர் டவுட்ல. சரியா? அப்ப ஓ இந்த ராசாக்கு இல்லாத புல்லோ, ஓ இந்த ராசாக்கு இல்லாத புல்லோ இல்ல, நீ எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னா நான் உனக்கு உண்மையா தருவன் என்றா. அப்ப உண்மையா தருவியலோ, உண்மையா தெரிவியலோன்று அவர் கேட்கிறார். அப்ப பிள்ளைக்கு நான் நிறைய புல்லு தருவன் இது வேலம்மா உறுதியா சொல்லி விடுறா. அப்ப இப்ப இவர் என்ன எலியார் யோசிக்கிறாருன்னு, வயலம்மா அப்ப நான் போய் தண்ணி கொண்டு போறேன் என்ன என்று கேட்கிறார். ஓ அப்ப நான் கொண்டு போய் தண்ணி எடுத்துக்கொண்டு வரட்டுமே என்று கேட்கிறார் ஒரு கேள்விக்குரியா. ஓம் ராஜா போயிட்டு வாங்க, பத்திரம் பத்திரம். ஓ தம்பி போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா என்று சொல்லி வழி அனுப்பி விடுறா வயலம்மா. ஓமம்மா போயிட்டு வார அவர் போதல காட்டுது. இப்ப நான் அங்க தண்ணிக்கு போவோம், குளத்தாத்தாட்ட போவோம் டொங்கு என்று பாய்தல். அப்ப குளத்தாத்தாட்ட இவர் போயிட்டார். என்ன யோசிச்சு வயலம்மாக்கு தண்ணி கொண்டுற இவர் குளத்தாத்தாட்ட போயிட்டார். இப்போதைக்கு வரைக்கும் நாங்க என்ன பார்த்தோம்? பார்த்த வரைக்கும் நாங்க என்ன கண்டுபிடிச்சோம்? இதுல பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குதுண்டா, முதலாவது அவர் பிள்ளைக்கு வச்சிருந்த பால் எடுத்து குடிச்சிட்டார். அப்ப ஆட்டக்காட்ட போறார். ஆட்டக்கா புல்லுதான்றா. புல்லு தர வயலம்மாட்ட போறார். வயலம்மா என்ன செய்யறா, தன கொண்டு போய் கொஞ்சம் தண்ணி தாண்டு கேக்குறா. இப்ப இவர் குளத்தாத்தாட்ட போறார். சரியா? இது வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டோம். குளத்தாத்தா என்னடா திடுக்கல்ல ஓனான், ஏன் இப்ப துள்ளி பாஞ்சு வந்து நிக்கிற என்ற. அப்ப ஏன் ஐயா, ஏன் இப்படி நான் பயந்துல போனேன், நீ ஏன் துள்ளி பாஞ்சு வந்து நிக்கிற என்ற. அது ஒரு பெரிய கதை தாத்தா என்றார் இவர். அது ஒரு பெரிய கதை, இந்த துள்ளி குதியாம அத முதல்ல சொல்லும் என்றார். துள்ளி குதியாம அத முதல்ல சொல்லும் என்றார். தாத்தா தாத்தா அங்கே ஒரு பிள்ளைக்கு வச்சிருந்த பாலை நான் எடுத்து குடிச்சிட்டேன். அங்க ஒரு பிள்ளைக்கு வச்சிருந்த பாலை எடுத்து நான் குடிச்சிட்டேன். பிள்ளை அழலண்டு அழுகுது, ஓரிடமும் பால் இல்ல. தாத்தா தாத்தா பாலுக்கு ஆட்டக்காட்ட போனேன். அவ சொன்னா புல்லு தந்தா பாலுத்தாரன். வயலம்மாட்ட போனேன். இப்ப என்ன போயிட்டார், ஆட்டக்காட்ட போயிட்டார். வயலம்மாட்ட போயிட்டார். அவ சொன்னா தண்ணி தந்தா புல்லுத்தாரன் உண்டு. அதுதான் உங்கள்கிட்ட ஓடி வந்தேன் நான். தாத்தா கொஞ்சம் தண்ணி தாரியலே, சாரி தண்ணி தாரியலே என்று கேட்கிறார். தண்ணியோ, நான் இப்ப எங்க போறது தண்ணிக்கு? இவர் சொல்ற தண்ணியோ, தண்ணி என்னட்ட இல்ல, நான் தண்ணிக்கு எங்க போறது? எப்படியாவது நான் கொஞ்சம் தண்ணியாவது தர வேணும். தாத்தா தாத்தா ஓமண்டு சொல்லுங்க, ஓமண்டு சொல்லுங்க, ஓமண்டு சொல்லுங்க இவரும் கெஞ்சுற. தாத்தா பாத்தியலாம். அப்ப அட நீ ஒன்று என்று பேசுறார். எந்த கதையை கொஞ்சம் கேளன், எந்த கதையை கேளாமல் ஆக்கிரப்படுத்துறேன் என்ற. அப்ப சரி சொல்லுங்க. வரும் ஒத்துக்கொள்ற. என்னது சரி சொல்லுங்க கேக்குறான்ட்டு.
குளக்கட்டெல்லாம் உடைஞ்சு போய் கிடக்கு. அதால தண்ணி எல்லாம் வீணா போச்சு. குளக்கட்டு உடைஞ்சு போச்சான். ஆண்டபடியே தண்ணி முழுக்க வீணா போச்சான். ஒரு பக்கம் உடைஞ்ச அந்த பக்கத்தாலேயே சீறி அடிச்சு கொண்டு தண்ணி வருமல்ல. அப்ப அங்கால மக் மக் என்ற கத்தியபடி தவளை கொண்டு பாயுது. இது என்னடா இது? அட தவளை குஞ்சாரு. இது என்னடா இது என்று கேட்டுட்டு தவளையார் என்றார். அப்ப என்ன எலி பிள்ளையார் இந்த வெயிலுக்குள்ள இங்க வழியில் கிட்டீர், இந்த வெயிலுக்குள்ள இங்க வழி கிட்டீர் என்று கேட்கிறார். அப்ப கேட்க தவளை கடுமுடிச்சு. அப்ப தண்ணி தேவையா இருந்தது, அதுதான் வந்தனான். மக் மக் என்று சிரித்தார். அப்ப எலியார் கேட்கிறார், ஏன் சிரிக்கிற என்று. அப்ப ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்க, தண்ணியும் நல்ல கதை தான், அது நாங்களே இங்க தண்ணி இல்லாமல் கிடந்து சாவுறோம். இவ்வளவு வரைக்கும் தவளை சொல்லுது. சரியா, தண்ணியே இல்லாம தாங்கள் கிடந்து சாவரமா என்று சொல்லுது. கொக்கக்கா பறந்து வந்து குதித்து திட்டுக்கிட்டு திரும்பி கொக்கக்கா வாங்க வாங்க என்று தவளையார் அழைக்கிறார். சரியா, அடுத்த என்ன காஞ்சி போய் இருக்கிறீர்கள் என்று கொக்கு எலிய பார்த்து சொல்லுது. குளங்குட்டையில தண்ணி இல்ல, வெயில் வெக்கையில வத்தி போச்சு என்று கொக்குக்கு எலி கேட்ட உடனே கொக்கு சொல்லுது. சரியா, எலி குஞ்சார் இங்க பாரு, முதுகை வேர்க்குறுப்பரு போட்டு ஒரே கடி. தவளை சொல்றார், இங்க பாரு எலி குஞ்சார், இந்த வெக்கைக்கு முதுகுல வேர்க்குறுப்பரு போட்டு ஒரே கடியா கிடாக்கு. அப்ப கொக்குன்னு சொல்லுது, ஒரே வெக்கையா தான் கிடாக்கு. சரியா, அப்ப பார்த்து கொண்டு வேற இருக்க இங்க பாத்தீங்கண்டா. சாரி பிள்ளையார், மாறி தட்டிட்டேன். அட கொஞ்சம் பொறுங்கோ, வந்த ஹாரியத்தான் மறக்க பார்த்தேன் தாத்தா. என்ன தாத்தா, அச்சா பிள்ளைகளே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தாங்கவன். அப்போ ஒன்று செய் கொத்தனார். கொத்தனாரை கூட்டி வந்து குளக்கட்டை திருத்தி விட்டியண்டா, நான் உனக்கு தண்ணி தரேன். குளக்கட்டை திருத்திடா, கொத்தனாரை கூட்டி கொண்டு வந்து நான் உனக்கு தண்ணி தாரன் என்ற. சரியா, அடுத்தது பார்த்து கொண்டிருக்கேங்க. அப்ப சரி இருந்து கொள்ளுங்க, நான் போய் கொத்தனாரை கூட்டிட்டு வாரன் என்ற. இந்தா இப்ப வாரன், இப்ப இப்ப இப்படி சொடக்கு போடுற கிடையில வாரன்ற. சரியா, டே அவசரப்பட்டு ஓடாம அதெல்லாம் பக்குவமா போயிட்டு வான்ற. ராட்டா டாட்டா தாத்தா டாட்டா. ஓம் ராசா போயிட்டு வா டாட்டா என்றார். இவர் டாட்டா ஆடுறார். சரியா, இப்ப எப்படி பார்த்து கொண்டிருக்கீங்க. இப்ப நான் கொத்தனார்கிட்ட போக வேண்டும். கொத்தனார் அங்க தேடி பிடிக்கலாம். கொத்தனார் கொத்தனாரை தேடி போறார். சரியா, அடுத்தது என்ன கொத்தனார் கேட்கிறார், என்ன எலி பிள்ளையார் என்ன விஷயம் உண்டு. அப்ப கொத்தனார் கேட்கிறார், என்ன விஷயம் உண்டு. அப்ப கொத்தனார் எலி சொல்றார், கொத்தனார் எனக்கு ஒரு உதவி செய்வியலே, கொத்தனார் எனக்கு ஒரு உதவி செய்வியலே என்று ஒரு கெஞ்சி பரிதாரமா கேட்கிறார். சரியா, என்ன உதவி உனக்கு நான் செய்ய என்று கேட்கிறார். குளக்கொட்டு ஒன்று திருத்தி தர வேணும், திருத்தி தெரிவியலே. அதுக்கு என்ன, கட்டுறது பெரிய விஷயம் அல்ல, கல்லு சீமெந்து மரம் ஒன்றும் அல்ல, மரம் ஒன்றும் இல்லை. அதால நானும் வேலை வெட்டி இல்லாம இருக்கிறேன். நான் உண்டு ஒற்று சாமானும் என்னோட துட்டுமும் இல்லை. ஆண்டபடியா நானும் வேலை வெட்டி இல்லாம காசு இல்லாம கிடக்குறேன் என்று கொத்தனார் சொல்றார். அதுக்கு இப்ப என்ன செய்ய என்று ஒரு பரிதாபமா எலியார் வந்து கேட்கிறார். அப்ப ஒன்று செய்ய என்று சொல்றார். என்னண்டா என்ன செய்ய என்று அவர் கேட்கிறார். கல்லு தந்தீர் என்றால் குளக்கட்டை திருத்தித்தாரன் என்றார். சரியா, அப்ப நான் கல்லோட வாரன் என்றார் எலியார். சரியா, அடுத்தது ஓம் வாருங்கோ, பிள்ளைக்கு கட்டாயம் உதவி செய்வன் என்று இவர் கொத்தனாரன் சொல்லுறார். சரியா,
கல்லுக்கு இப்ப நான் எங்க போறது என்று கேட்க இவர் கடுமையா யோசிக்கிறார். எங்க போவோம் எங்க போவோம் எங்க போவோம் எங்க போவோம். சரியா? கடுமையா யோசித்தல் தவளையாடு கோக்கா ஆகியவற்றின் சத்தனைகள் யோசனைகளை குழப்ப. சரியா? இப்ப நாங்கள் இந்த இதோட நிப்பாட்டுவோம். அடுத்த பார்ட் 3 வீடியோவில் உங்களோட சந்திக்கும் வரை நான் உங்களிடம் விடைபெறும் HT லிட்டில் மாஸ்டர். அதுக்கு முதல் நான் உங்கள்ட்ட ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். நான் இவ்வளவு ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பி போட்டுக்கிறேன். மறக்காம ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. அவட நான் புள்ள விட்டுருந்தா மனசுல வச்சுக்கொள்ளாம விடுங்க. சரியா? பார்ட் 3 வீடியோவில் உங்களோட சந்திக்கும் வரை நான் உங்கள் HT லிட்டில் மாஸ்டர். தேங்க்யூ. விரைவில் பார்ட் 3 வீடியோ.